சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் சாயப்பா இன்று உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற விஷயம் என்னவென்று ஒரு முறை நீ செவி கொடுத்து கேட்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன் தெரியுமா? இது உன்னுடைய வாழ்க்கையில் முழுக்க முழுக்க உனக்கான ஒருவரை பற்றிய ஒரு விஷயம். உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கண்களிலிருந்து கண்ணீர் ஆறாக பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனை தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பல்லவா? உன் குலதெய்வத்தின் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீர் வடியாமல் தடுத்து நிறுத்த வேண்டியது உன்னுடைய பொறுப்பா அல்லவா? காரணத்தை தெரிந்து கொண்டு தான் சாயப்பா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். ஒருவேளை உன் குலதெய்வமானது இந்த சாயப்பா நானாக இருக்கும் பட்சத்தில் கண்ணீர் வருவது என் கண்களிலிருந்து என்பதனை தெரிந்து கொண்ட பிறகு நீ அதனை அப்படியே விட்டு விடுவாயா என் குழந்தையே? உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரிந்திருக்க வேண்டும். உனக்காகவே ஒவ்வொன்றையும் நான் முன் நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த காலம் உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த சாயப்பா நான் காரணமில்லாமல் எதையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில்லை. இந்த அப்பா எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பதில்லை. எது உனக்கு சரியான விஷயங்களை கொடுக்க வேண்டுமோ, எது உன் வாழ்க்கையில் நிறைவான விஷயங்களை தர வேண்டுமோ, அது எல்லாமும் உன்னை தேடி வருவதை நீ நிச்சயமாக கண்கூடாக காணப்போகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன் அப்பா கண்களிலிருந்து கண்ணீர் வருவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீ யோசிக்கின்றாயா? அல்லது சாயப்பா அழுதால் நமக்கு என்ன என்று இருந்து விடலாம் என்று எண்ணுகிறாயா? நான் மட்டுமல்ல, உன் குலதெய்வம் யாராக இருந்தாலும் இந்த வார்த்தைகள் உனக்கு முழுக்க முழுக்க பொருந்தும் என்பதனை புரிந்து கொள். உன் குலதெய்வத்தினுடைய கண்ணீரை துடைக்க உன்னால் முடியும் என்ற ஒரு பெரிய வார்த்தை சாயப்பா சொல்கிறேன் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? நான் இருக்கும் இந்த பொழுதுகளை எல்லாம் நீ சரியாக கடந்து வரத்தான் வேண்டும். உனக்கென நான் தருகின்ற எல்லாமாக இந்த வாழ்க்கையை நீ நல்லபடியாக மீட்டெடுத்து விட வேண்டும். எதையும் நமக்கு சரியாக தந்துவிட இங்கு யாரும் கிடையாது. உனக்கான ஒரு விஷயத்தை நான் கொடுக்க நினைக்கிறேன் என்றால் நிச்சயமாக இதில் இருக்கின்ற காரணங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க தெளிவோடு தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிச்சயமாக கவனத்தோடு புரிந்து கொள்ள வேண்டும். காரணமில்லாமல் எதுவும் நடப்பதில்லை என்பதனை நாம் புரிந்து கொண்டாலே சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகள் இருக்கின்ற உண்மைகள் எல்லாம் முழுக்க முழுக்க உனக்கானது என்பதை புரிந்து கொள்வாய். நீ நினைத்தால் மட்டுமே இங்கு எதையுமே நடத்த முடியும். உன் குலதெய்வத்தின் கண்ணீரை துடைத்து இந்த பிரச்சனையிலிருந்து உன் குலதெய்வத்தை உன்னால் மீட்டெடுக்க முடியும். நம் குலதெய்வத்திற்கு என்ன பிரச்சனை இருக்கப் போகின்றது? நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் நாம் தெய்வத்திடம் ஓடுகிறோமா? ஆனால் தெய்வம் அழுவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? குலதெய்வத்தின் கண்ணீரை உன்னால் துடைக்க முடியும் என்றால் நிச்சயமாக அந்த பிரச்சனைக்கு முழுக்க முழுக்க நீ மட்டும்தான் காரணம் என்பதனை நீ மறந்து விடாதே. முழுக்க முழுக்க இந்த பிரச்சனை உன்னால் தான், உன் குலதெய்வம் வருந்தி நிற்பதற்கும் நீதான் காரணம் என்பதை நீ மறந்து விடாதே. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உன்னை தேடி வரக்கூடிய இந்த நேரம் என் குழந்தை, நீ எதையும் எண்ணி இனிமேலும் நீ வருந்தி கொண்டிருக்காதே. நடப்பதை எல்லாம் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடனிருக்கும் இந்த சாயப்பா இது போன்ற ஒரு செய்தியை உனக்கு எடுத்து சொல்லிவிட வந்திருக்கும் பொழுது இதிலிருந்து உனக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு துன்பங்களையும் இன்னல்களையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் என்பதை மறந்து விடாதே. உன்னை ஆட்டி படைக்கும் இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காதே. குலதெய்வம் உன் குலத்தை காக்கும் தெய்வம். உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கின்ற அக்கறையை விட அவர்களுக்கு உன் மீது இருக்கின்ற அக்கறை மிகப்பெரியது. அதை ஒரு பொழுதும் நீ இல்லை என்று மறுக்க முடியாது. உன் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் முன்னே நின்று அந்த பிரச்சனைகளுக்குள்ளே உனக்கு தீர்வினை கொடுக்கக்கூடியவர்கள் அல்லவா? எதிலும் நீ வேதனையில் மட்டுமே சிக்கிவிடக்கூடாது என்று நினைப்பவர்கள் அல்லவா? இதையெல்லாம் என் குழந்தை நீ முழுக்க முழுக்க தெரிந்து கொள். சரி எது, தவறு எது என்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்.
எதிலுமே நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான ஒவ்வொன்றிலும் உன்னை நிச்சயமாக தெளிவுபடுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். இத்தனை காலமும் என் குழந்தை நீ பட்ட ஒவ்வொரு கஷ்டங்களையும் வேதனைகளையும் எண்ணி நீ பதறிய காலங்கள் எல்லாமும் முடியட்டும். உன் குலதெய்வம் தன் கண்களில் கண்ணீர் வந்த பிறகு இதற்கு நீ பொறுப்பேற்று தானாக வேண்டும். அவர்களுடைய கண்ணீரை துடைக்க தான் வேண்டும். இத்தனை நேரம் இந்த சந்தர்ப்பமும் இந்த சூழ்நிலையும் உனக்கு கொடுத்தது எல்லாமும் என்னவென்று நினைத்து நீ கலங்கி இருந்தால் உன்னை சுற்றி நடந்த ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான ஒவ்வொரு நிலைகளையும் நீ கவனமாக புரிந்து கொண்டிருப்பது உண்மை என்றால் நான் உன்னை தொடர்வதற்கான அத்தனை காரணங்களையும் நிச்சயமாக உன்னால் தெரிந்து கொள்ள முடியும். உடனிருக்கும் இந்த சாயப்பா நான் எப்பொழுதும் ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டிருக்கும் வேளையில் உன்னை ஆட்டி படைக்கும் ஒரு பிரச்சனைதான் இன்று இந்த அப்பாவை கண்கலங்க வைத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதே. இந்த சாயப்பா இன்று அதிகமாக யோசித்து வைத்திருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன என் குழந்தை, எதிலுமே நாம் நமக்கான ஒரு வார்த்தை வாழ்க்கையை வாழ்ந்து விடவில்லை. எந்த இடத்திலும் நாம் நமக்கான ஒரு புரிதலை நிச்சயமாக பெற்றுவிடவில்லை. என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு துன்பங்களைத்தான் கொடுத்திருக்கிறது. எதிலுமே என் குழந்தை தனக்கான விஷயங்களை பெற்றுவிட முடியாமல் நீ தயங்கி போய் நிற்கின்றாய். அப்படியானால் இந்த சூழ்நிலையை தாண்டி உனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை நீ நிச்சயமாக இனிமேல் அடைய வேண்டும். ஆனால் அதற்கு முன்பாக குலதெய்வத்தின் கண்ணீரை நிச்சயமாக நீ துடைக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்திருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் உன்னை தொடர்ந்து இருந்தாலும் இதை எல்லாமும் நாம் யாரிடம் காண்பிக்க வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு விஷயம் இருக்கிறதல்லவா? அவ்வளவு எளிதாக நாம் எதையுமே சற்றென்று நம்மை சுற்றி இருப்பவர்களிடம் காண்பித்து விட முடியாது. அவ்வளவு சுலபமாக எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அருகில் இருக்கின்றவர்களிடம் நாம் காண்பித்து விட முடியாது. உண்மையாகவே நமக்காக வருகின்றவர்களை நாம் இந்த வாழ்க்கையில் ஒதுக்கிவிடக்கூடாது என்பதை முதலில் புரிந்து நமக்கான உண்மையான அன்பை கொடுக்கும் இந்த மனிதர்களை நாம் சற்றென்று ஒரு நொடியில் ஒதுக்கிவிடக்கூடாது. எல்லாவற்றிலும் நமக்கு உறுதுணையாக இருப்பது யார், எந்த நேரத்தில் நமக்கு நன்மைகளை கொடுத்தது யார் என்பதை நாம் எப்பொழுதும் தெளிவாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். உண்மைகளை எல்லாமும் விட்டுவிட்டு போலிகளை சுற்றி நாம் வந்து கொண்டிருப்பதனால்தான் நமக்கென வரக்கூடிய நல்லது கூட தட்டிவிட்டு சென்று விடுகிறது. நமக்கென கிடைக்க வேண்டிய நல்ல விஷயங்கள் கூட நமக்கு கிடைக்காமல் போய்விடுகின்றது. நீ நினைத்து கூட பார்த்திட முடியாத அளவிற்கு பல விஷயங்களை நீ இந்த வாழ்க்கை அடையக்கூடிய கட்டாயம் உனக்கு வந்திருக்கின்றது. நான் இருந்து உனக்கு நடத்துவதுதான், நான் இருந்து உனக்கு இந்த வாழ்க்கையில் உருவாக்குவதும் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் எதையோ நினைத்து என் குழந்தை இனியும் நீ கலங்கி கொண்டிருக்காதே. உனக்காக நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ கவனமாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். உன்னோடு இருக்கும் ஒவ்வொருவருக்கும் சரியான நேரத்தில் தக்க பதிலடியை நீ கொடுக்கத்தான் வேண்டும். இந்த வாழ்க்கையில் எதையுமே அவ்வளவு எளிதில் நம்மால் நம்பிவிட முடியாது. எந்த ஒரு மனிதர்களையும் அவ்வளவு சுலபமாக இந்த வாழ்க்கையில் நம்மால் கடந்துவிட முடியாது. எல்லோருக்குள்ளும் ஒரு புரிதல் இருக்குமானால் உனக்கென்று சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் இருக்கிறது. உன்னை சுற்றி சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடக்கிறது. ஆனால் இதை எல்லாமும் புரிந்து கொள்ள முடியாமல் தயங்கி நிற்கும் நேரங்களைத்தான் தெய்வம் எப்பொழுதுமே உனக்கு எடுத்துச் சொல்கிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. தெய்வம் உனக்கு எடுத்துச் சொல்லும் விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக எந்த நேரமும் தெரிந்து கொண்டாயானால் உன்னுடைய காலமும் சூழ்நிலையும் உனக்கு நல்லதை உணர்த்துவதை நீ புரிந்து கொள்வாய். இந்த நேரம் முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை எடுத்துச் சொல்வதை நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி முழுமையாக உனக்கு சந்தோஷத்தை உருவாக்கி தரும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நேரம் அத்தனையிலும் உனக்கு நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உன்னோடு உடனிருந்து நான் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ முழுக்க முழுக்க தெளிவாக தெரிந்து உன்னுடைய குலதெய்வத்தின் கண்களிலிருந்து கண்ணீராறாக பெருக்கெடுத்து ஓடுவதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று சற்று நீ சிந்தித்து உன்னுடைய குலதெய்வமானது ஏதோ ஒன்றை தன்னுடைய மனதில் முழுமையாக நினைத்து அதை சுற்றி உன் மீது வருத்தம் கொண்டு நிற்கிறது. அந்த வருத்தத்தை போக்க வேண்டியது முழுக்க முழுக்க உன்னுடைய பொறுப்பல்லவா? அவர்கள் சிந்துகின்ற கண்ணீர் துளிகளுக்கு பொறுப்பும் நீ அல்லவா? இதனை கொஞ்சமாவது என் குழந்தை நீ கவனிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ கொஞ்சமாவது தெளிவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இருக்கும்பொழுது உனக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். இந்த அப்பா இதையெல்லாம் சொல்ல வேண்டி வருவதற்கு என்ன காரணம்? நீ இருக்கும் பொழுது எல்லாம் நடக்கும் என்று நீதான் சொல்கிறாய். அதே நேரத்தில் நம்மை சுற்றி வருகின்ற பிரச்சனைகளை பற்றியும் நீதான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய்.
அப்படியானால் என்னதான் நடக்கிறது இந்த வாழ்க்கையில், உன்னை சுற்றி எந்த விஷயங்களைத்தான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனையெல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் சரி, இவை எல்லாமுமாக நீ ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நீ எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உன் அப்பா உன் கூடவே இருந்து உன்னை வழிநடத்துவேன். எதற்காகவும் கலங்காதே. உன் அப்பா நான் இருக்கும்போது உன்னை பற்றி எதற்கும் நீ கவலை கொள்ளாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடத்தி தருகின்றேன். வருகின்ற மாசி அமாவாசை அன்று மிகப்பெரிய எந்திரம் பூஜை செய்து தருகின்றோம். உன்னுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் 9 வாரத்தில் நிறைவேற வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொண்டு உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள். எல்லாம் நன்மைக்கு. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.